சதுரங்க பிரியர்களே வணக்கம். இன்று நாம் காணப்போவது ஒரு சாதாரண ஆட்டம் அல்ல, உலக சதுரங்க வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மகா யுத்தம். 2024 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டம். கேம் 14. குகேஷ் மற்றும் டிங் லிரன் 6.5 6.5 என சமநிலையில் இருக்கும் இந்த ஆட்டம் யார் அடுத்த உலக ராஜா என்பதை தீர்மானிக்கப் போகிறது. வாருங்கள், வரலாற்றுக்குள் நுழைவோம். ஆட்டத்தின் ஆரம்ப கட்டம். ஒரு மிகப்பெரிய போருக்கான தயாரிப்பு இது. நகர்வு 1. வெள்ளை குதிரை F3. கருப்பு சிப்பாய் D5. வெள்ளை நிற காய்களுடன் டிங் லிரன் இந்த ஆட்டத்தை ரேத்தி ஓப்பனிங் முறைப்படி நிதானமாக தொடங்குகிறார். மெதுவான வளர்ச்சி மற்றும் சென்டர் கண்ட்ரோல் ஐ நோக்கமாக கொண்டு தனது குதிரையை F3 சதுரத்திற்கு நகர்த்துகிறார். இதற்கு பதிலாக குகேஷ் சிப்பாய் D5 விளையாடி மையத்தில் தனது ஆதிக்கத்தை உடனடியாக நிலைநாட்டுகிறார். நகர்வு 2. வெள்ளை சிப்பாய் G3. கருப்பு சிப்பாய் C5. டிங் தனது கிங்சைட் மந்திரி ஐ வலுப்படுத்துவதற்காக சிப்பாய் G3 விளையாடுகிறார். இது ஒரு தந்திரமான தயாரிப்பு. இதற்கு பதிலாக குகேஷ் சிப்பாய் C5 விளையாடி மையத்தில் கூடுதல் அழுத்தத்தை உருவாக்கி தனது திட்டத்தை தெளிவுபடுத்துகிறார். நகர்வு 3. வெள்ளை மந்திரி G2. கருப்பு குதிரை C6. வெள்ளை மந்திரி இப்போது G2 சதுரத்தில் அமர்ந்து ஒரு நீண்ட டயாகனல் ஐ ஆக்கிரமிக்கிறது. குகேஷ் தனது குதிரையை C6 சதுரத்திற்கு கொண்டு வந்து தனது பாதுகாப்பை மென்மேலும் பலப்படுத்துகிறார். நகர்வு 4. வெள்ளை சிப்பாய் D4. கருப்பு சிப்பாய் E6. டிங் இப்போது சிப்பாய் D4 விளையாடி மையத்தில் ஒரு நேரடி மோதலுக்கு வழி செய்கிறார். குகேஷ் சிப்பாய் E6 மூலம் தனது D5 சிப்பாய்க்கு ஒரு கூடுதல் பாதுகாப்பை உருவாக்கி தற்காப்பை பலப்படுத்துகிறார். நகர்வு 5. வெள்ளை காஸ்லிங். கருப்பு சிப்பாய் வெள்ளை சிப்பாய் D4 ஐ வெட்டுகிறது. டிங் தனது ராஜாவை பாதுகாப்பாக வைத்திருக்க காஸ்லிங் முறையை கையாளுகிறார். ஆனால் குகேஷ் சற்றும் தயங்காமல் மையத்திலுள்ள சிப்பாயை வெட்டி ஆட்டத்தை இப்போதே பரபரப்பாக்குறார். நகர்வு 6. வெள்ளை குதிரை. கருப்பு சிப்பாய் D4 ஐ வெட்டுகிறது. கருப்பு குதிரை E7. டிங் தனது குதிரை ஆல் அந்த சிப்பாயை வெட்டி ஆதிக்கத்தை காட்டுகிறார். குகேஷ் தனது மற்றொரு குதிரை E7 சதுரத்திற்கு கொண்டு வந்து தனது காய்களின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகிறார்.